அண்மைச் செய்தி. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள தற்கொலை படை முகாமை இந்திய ராணுவம் தாக்கி அழித்த வீடியோ வெளியாகியிருக்கிறது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள கோட்லியில் செயல்பட்டு வந்த லஷ்கர்-இ-தொய்பா முகாம் இந்திய ராணுவத்தால் அழிக்கப்பட்ட வீடியோ வெளியாகியிருக்கிறது. இந்திய நேரப்படி சரியாக அதிகாலை 1:04 கோட்லி லஷ்கர்-இ-தொய்பா தற்கொலை படை முகாம் தாக்கி அழிக்கப்பட்டுள்ள வீடியோ வெளியாகியிருக்கிறது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள தற்கொலை படை முகாமை இந்திய ராணுவம் தாக்கி அழித்த வீடியோ வெளியாகியிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களை வழங்கவிருக்கிறார் நமது செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், விவரங்கள். இந்திய நேரப்படி இன்று அதிகாலை 1:04 கோட்லி என்கின்ற ஒரு இடத்தில் இந்திய ராணுவம் நிகழ்த்தியிருந்த ஏவுகணை தாக்குதலுடைய காணொலியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரே ஒரு கட்டடத்தை இலக்கு வைத்து அதை நோக்கி ஒரு ஏவுகணை சென்று விழுவதை பார்க்கின்றோம். அதன் பிறகு அதனுடைய அந்த தாக்குதல் காரணமாக மேல் நோக்கி எழக்கூடிய புகை மண்டலம் போன்ற ஒரு தோற்றத்தை பார்க்க முடிகின்றது. ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய கோட்லி என்பது நம்முடைய எல்லை கட்டுப்பாட்டு கோட்டிலிருந்து கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளின் முக்கியமான முகாம். இங்கு இருக்கக்கூடிய இந்த முகாமை பயன்படுத்தித்தான் அவர்கள் பயிற்சி எடுத்து வந்திருக்கின்றார்கள். பயங்கரவாதிகள் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டுக்கு அருகே இருக்கின்றது. ஆக்கிரமிப்பு காஷ்மீர் 80 பயங்கரவாதிகளை கொன்றது கிடையாது என்று சொல்லக்கூடிய விதமாக இருக்கின்றன. உக்ரைன் ரஷ்யா இடையே போர் நடைபெறுகின்றது. இஸ்ரேல் இடையே பாலஸ்தீனத்தை நோக்கி தாக்குதல் நடத்துகின்றார்கள். ஈரான் ஈராக் இடையே மோதல் போக்கு இருந்து வருகின்றது. அவ்வாறு இருந்தாலும் கூட ஒரு நாட்டினுடைய எல்லைக்குள் ஊடுருவி சென்று தீவிரவாத முகாம்களை மட்டும் இலக்கு வைத்து தாக்கி 80 பேரை ஒரே இரவில் கொள்ளுவது என்பது ஒரு மிகப்பெரிய சவால். அது மட்டுமல்லாமல் கடந்த 15 நாட்களாக இந்த தீவிரவாதிகள் எல்லாம் ஓடி ஒளிந்து விட்டார்கள். எப்படியும் இந்த தாக்குதல் நடத்தப் போகின்றது. பகல்காமில் நடத்தப்பட்ட தாக்குதலின் பின்னணி தொடர்பான சதி சம்பவங்களை இந்தியா கண்டறிந்து விட்டது. எனவே இதற்கு மேல் இந்த இடத்தில் நாம் இருந்தால் நம்மை கொண்டு விடுவார்கள் என்று பயந்து அந்த பயங்கரவாதிகள் அனைவருமே ஓடி ஒளிந்திருந்தார்கள். அவர்கள் எத்தனை நாட்கள் வெளியில் தெரிய முடியும்? என்றோ ஒரு நாள் மீண்டும் தங்களுடைய அந்த நிலைகளுக்கு திரும்ப வேண்டிய தேவை அவர்களுக்கு ஏற்படும் என்பதை உணர்ந்து 15 நாட்கள் வரை காத்திருந்து மீண்டும் அவர்கள் அந்த நிலைகளுக்கு திரும்பியவுடன் இந்திய ராணுவம் இரவு நேரத்திலே இந்த அதிரடி சம்பவத்தை அரங்கேற்றி இருக்கின்றது. சரியாக இன்று அதிகாலை 1:04 இந்திய எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியிலிருந்து ஏறக்குறைய 13 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த லஷ்கர்-இ-தொய்பா தீவிரவாதிகள் பயிற்சி பெறக்கூடிய நிலையமாக இருந்த அந்த பகுதியிலே 50க்கும் கூடுதலானவர்கள் பயிற்சி பெறக்கூடிய கட்டமைப்புகளுடன் இருந்த இடத்தை இந்திய ராணுவம் ஏவுகணையை கொண்டு தாக்கி அளித்த காட்சியை தான் தற்போது நாம் பார்த்தோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.